இப்போ உங்க வீட்டுக்காரங்களாம் உங்களை பத்தி எவ்வளவு பிரமாதமா பேசுனாங்க. பரமா மறுபடியும் அதை எடுக்காதப்பா. எங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடுச்சு. இளமதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உலகத்திலே இல்லப்பா. உன்ன மாதிரி ஒரு நல்லவன் எங்கேயும் இல்லப்பா. அடிக்கடி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போப்பா. விருந்து சமைச்சு வைக்கிறோம். பரவாயில்ல பரவாயில்ல, போயிட்டு வாங்க, கவலைப்படாம போங்க. நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. பரமா நாங்க கிளம்புறோம்ப்பா. அக்கா இளமதி நீ நல்லா இருமா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. பரமா எவ்வளவு நாள் இருக்கிறாரோ இருக்கட்டும். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நாங்கெல்லாம் கிளம்புறோம். என்ன விடுங்க. என்ன காந்திமதி? விடுங்க. சும்மா எதையோ பேசி என்ன பிடிச்சு வைக்கிறீங்களா? இதுக்கு மேல என்னால உள்ள இருக்க முடியாது. எதுக்கு உள்ள இருக்கணும்? என்ன நடக்குதுன்னே தெரியல. அம்மா விடுமா. எதுக்குமா இப்படி சத்தம் போடுற? இங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ற இளமதி? அப்படி கலாட்டா பண்ணாங்க. நாம வீட்டையே காலி பண்ணணும், இல்ல அந்த பரமனை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சா? அம்மா இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படாம மறுபடியும் ஏன் முடிஞ்சதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. நான் போய் டீ போட்டுட்டு வர கேப்ல இந்த பரம என்ன பண்ணான்னு தெரியாம நானே குழம்பி போயிருக்கேன். ஒருவேளை அவங்கள கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிருப்பானோ? அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. சொல்லுங்க பெரிய ஆண்டி மேடம். என்னது? நீங்க தான் பெரிய ஆண்டி மேடம். இப்படி எல்லாம் கூப்பிடாத, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கூப்பிடுறேன். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என்னால கூப்பிடாமலாம் இருக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க இளமதிக்கு அம்மாவா இருங்க, பெருசுக்கு ஒய்ஃபா இருங்க. ஆனா எனக்கு எதிரியா இருக்கணும்னு மட்டும் மனசுல கூட நினைக்க கூடாது. இங்க பாரு, எனக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது யார் குறுக்க பேசினாலும் பிடிக்காது. புரிஞ்சுதா? இங்க பாருங்க, நான் இல்லாதப்ப என் பேக்கை போய் தொட்டிருக்கீங்க. என்னை கேட்காம என் ரூமுக்கு வந்து என் பேக் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது ஓ ரூமா? அந்த ரூம் எனக்குன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தானே ஒதுக்கி கொடுத்தீங்க. அப்படின்னா அது என் ரூம் தானே. என் ரூம்குள்ளேயே வந்து என் பேக்கை தொட்டது தப்பு தானே. பாருங்க, உங்க வீட்டுக்கு வந்து உங்க பொருளை தொட்ட உங்களுக்கு கோவம் வராது?